கவனியங்கள். நான் வரிசையாக ராபிடாக சொல்லுகிறேன். 1917 பால்ஃபர் டிக்ளரேஷன், 1948 இஸ்ரவேல் தனிநாடாக பிரகடனம், 1967 எருசலேம் அவர்கள் வசம் வருகிறது, 2018 எருசலேம் தலைநகராக மாறுகிறது, 2018 சிவப்பு கிடாரி கண்டுபிடிக்கப்படுகிறது, 2022 சிவப்பு கிடாரி எருசலேமுக்குள் கொண்டு வரப்படுகிறது, 2010 ஆரோனின் வம்சம் கண்டுபிடிக்கப்படுகிறது, 2025 ஆரோனின் வம்சத்தை சார்ந்ததான லேவி கோத்திரத்தை சார்ந்த பிரதான ஆசாரியத்துவத்துக்கு சார்ந்த தீர்க்க தரிசனத்தின்படி எசேக்கியேல் புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 15வது வசனத்துல சாதோக்கின் புத்திரர் எனக்கு ஆசாரியராய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது நிறைவேறிவிட்டது. இனி அவர்களுக்கு தேவையானது ஒன்று. அவர்களே சொல்லுகிறார்கள், எங்களுக்கு எல்லாம் வந்துவிட்டது, ஒன்றே ஒன்று எங்களுக்கு தேவை, தேவாலயத்துக்கான இடம். அந்த தேவாலயத்துக்கான இடம் டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லப்படுகிறது. அங்கேதான் சாலமோனுடைய முதல் தேவாலயம், செருபாபேல் கட்டின 2வது தேவாலயம் இருந்தது. இப்பொழுது அங்கே வேறொரு வழிபாட்டு தலம் இருக்கிறது. இந்த இடத்தில்